Hi, hello, welcome to my YouTube channel. நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மெக்சிகன் சாஸ் எப்படி பண்ணலான்றது பார்க்க போகிறோம். ரெண்டு விதமான மெக்சிகன் சாஸ் பண்ண போகிறோம். இந்த சாஸ் வந்து நேச்சர்ஸ்க்கும் டாக்கோஸ்க்கும் பின்ன கசிடியான்ற டிஷ்க்கும் ஒரு நல்ல ஒரு சைடு அக்கம்பனிமெண்ட்டாக போகும். அதை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போயிடலாம். அது வந்து இப்போ ரெண்டு சாஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சாஸ் வந்து பிக்கோ டி காலோ அப்படின்னு சொல்லுவாங்க மெக்சிகனில். அப்படின்னா டொமேட்டோ சல்சா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து டொமேட்டோ ஒரு 2 நம்பர் டொமேட்டோ டைஸ் பண்ணியிருக்கேன், ஆனியன் 2 நம்பர் ஆனியன் டைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அலப்பினோஸ்ன்னு சொல்லுவாங்க. அலப்பினோஸ்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம சில்லியை வந்து வினிகரில் சோப் பண்ணி வச்சுருவாங்க, அதான் அலப்பினோஸ். இது வந்து நம்ம டொமேட்டோவை கட் பண்ணும்போது அதோடய சீடு இருந்தது இல்லையா, அது சீடை எடுத்துகிட்டு அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாப் கொரியாண்டர், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் தென் ஆலிவ் ஆயில். இதுதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ். அதை எப்படி பண்ணலான்றதை நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கணும். சாப் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாப் ஆனியன் நீங்கள் குறைச்சிக்கலாம், கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அலப்பினோஸ் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், கொஞ்சம் சவராகவும் இருக்கும். அது எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் வேணும்னா திருப்பி ஆட் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து சேம் லைக் இந்தியன் பேஸ் ஃப்ளேவரில் தான் வரும். இந்த மெக்சிகன்றது வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை. இந்தியாவில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. கொரியாண்டர் போட்டாச்சு, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம வந்து இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். 2.5 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து இதை வந்து நம்ம சால்ட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் கம்மியாக பண்ணால் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில், நான் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வெங்காயம் கம்மியாக ஆட் பண்ணணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பைசினஸ்க்கு இது இருக்குது, அலப்பினோஸ் இருக்குது. சவர்னஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இது இருக்குது, லெமன் ஜூஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து டொமேட்டோ இருக்குது, ஆனியன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சாஸு. இது டொமேட்டோ சல்சா. மெக்சிகனில் வந்து பிக்கோ டி காலோன்னு சொல்லுவாங்க. பிக்கோ டி காலோ இஸ் ரெடி. வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. இட்ஸ் ரெடி டு கோ. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து குவாக்கமோலே எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா மெக்சிகன் சாஸ் தான். குவாக்கமோலே சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். குவாக்கமோலேன்றது ஒன்றும் இல்லை, அவகாடோ தான் குவாக்கமோலேன்றது அவங்க இதில் சொல்கிறாங்க. அதை வந்து எப்படி பண்ணலான்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போயிடலாம். ஒரு அவகாடோ வந்து அதை நான் வந்து இது கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற இதெல்லாம் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எடுத்துக்கணும். இது வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து அவகாடோ வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா கூட அது கலர் சேஞ்ச் ஆகிடும், அது ஆக்சிடைஸ் ஆகிடும் அது. ஸோ நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/2 ஆனியன் சாப் பண்ணியிருக்கோம். ஆனியன் சாப் இதில் பாதி போட்டால் போதும், 1/2 ஆனியன் வேண்டாம். இப்போ ஆனியன் போட்டிருக்கோம் அதில். அதுக்கப்புறம் வந்து சாப் டொமேட்டோஸ், அப்புறம் வந்து அலப்பினோஸ் வந்து இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்க்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அப்புறம் சாப் கொரியாண்டர் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இதில். ஸோ வந்து சாப் கொரியாண்டர் ஒரு 5 லீவ்ஸ் சாப் பண்ணது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து லெமன்
லெமன் ஜூஸ் இதில் நான் ஆட் பண்ணாமல் இருக்கிறாதீங்க, ஆட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்கும் அவகாடோவில். லெமன் ஜூஸ் இல்லைன்னா அவகாடோவில் அந்த க்ரீனிஷ் கலர் டக்குன்னு மாறி பிளாக் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் எடிபிளாக இருக்காது, அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, தேவையான அவ்வளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா சால்ட் போடாதீங்க. ஏன்னா சால்ட் போட்டால் அதோட டொமேட்டோ ஆனியனில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வந்துடும். ஸோ அது நீங்கள் நெக்ஸ்ட் டே வேணும்னா நெக்ஸ்ட் டேக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த ஆலிவ் ஆயில் ஒரு ஜென்டல் மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து இந்த கொக்கமோலி வந்து இது வந்து ரொம்ப நேச்சோஸு, டாக்கோஸ், அதுக்கப்புறம் வந்து கெசிடியா, அதுக்கப்புறம் வந்து என்ச்சிலாடாஸ், இது கூடலாம் வந்து நல்ல சைட் டிஷ்ஷாக போகும். இது ஒரு டிப்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிப் மாதிரி இருக்கும். ஸ்வீட், சவர் அண்ட் ஸ்பைசி மூணுமே சேர்ந்தது தான் இது. ஸோ இது மெக்சிகனில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிப் இது. ஏன்னா ரொம்ப அவகாடோ வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அது. அவகாடோவில் வந்து ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ அதிகம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மெக்சிகன் சைட் டிஷ். இது ரெடி. இட்ஸ் குட் டு கோ. ஓகே, அவகாடோ கொக்கோமோலி சாஸ், அவகாடோ சாஸ் and then Pico De Gallo tomato salsa ரெடி. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெக்சிகன் டிஷ்ஷோட டிப்ஸ் இது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னோடய சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.